ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய அக்குபஞ்சர் வைத்தியம் உலகம் முழுவதும் நன்கு பரவி, சீனாவில் உள்ளவர்கள் மட்டும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த அக்குபஞ்சர் வைத்தியத்தையே நாடியுள்ளனர். காரணம் என்னவென்றால், இது மிக எளிதான வைத்தியம். இதற்கு ஒரு பரிசோதனை கருவிகளோ, இரத்த பரிசோதனையோ, மருந்துகளோ, ஊசிகளோ எதுவுமே தேவையில்லை. வெறும் விரல்களை வைத்துக்கொண்டே மசாஜ் செய்வதன் மூலமாகவும் அல்லது சிறு ஊசிகளை வைத்து சில பகுதிகளில் தொடுவதன் மூலமாகவும் பல ஆயிரக்கணக்கான நோய்களை அவர்கள் குணமாக்கி வருகிறார்கள். இந்தியாவில் இந்த கலை பழையதாக இருந்தாலும் இன்னும் பிரபலமாகாமல் இருக்கிறது. இதற்கு காரணம் ஒழுங்கான மருத்துவர்கள் இங்கு சொல்லிக் கொடுப்பதற்கு இல்லை. நாங்கள் இருவரும் 13 ஆண்டுகளாக 1,00,000க்கு மேற்பட்ட நோயாளிகளை பார்த்த பிறகு எந்த நோய்களையும் எல்லோரும் அவரவர் தேவைக்கு ஏற்ப அன்றளவுக்கு வைத்தியம் செய்து கொள்ள முடியும் என்ற நம்பிக்கையின் பேரில் ஒவ்வொரு வீட்டிலும் ஒவ்வொருவரும் தனக்குத்தானே அவசரத்திற்கு வைத்தியம் செய்து கொள்ள வேண்டும். படிப்படியாக அக்கம் பக்கம் உள்ளவர்களுக்கும் சொந்தக்காரர்களுக்கும் வைத்தியம் செய்வதன் மூலம் பெரும்பாலான செலவை நாம் ஈடுகட்ட முடியும். அனாவசியமான செலவுகளும், டாக்டர்களுக்காக வேண்டிய செலவுகளையும், டெஸ்டுகளுக்காக வேண்டிய செலவுகளையும் நாம் நிச்சயம் தவிர்க்க முடியும். நல்ல எண்ணத்துடன் என்று தொடங்கப்பட்டிருப்பதுதான் இந்த அக்குபஞ்சர் பாடம். இதை நாங்கள் உங்களுக்கு படிப்படியாக சொல்லிக் கொடுக்கிறோம். இதன் மூலம் நீங்களும் ஒரு கைதேர்ந்த நிபுணர்களாக நாளடைவில் ஆவீர்கள் என்பதை நிச்சயமாக நம்புகிறோம். இப்பொழுது நாம் நேராக பாடத்திற்கு செல்வோமா? நாங்க 1978 எங்களுடைய படிப்பை முடிச்சதும் 1980 முதல் முறையாக கிளினிக்கை தொடங்கணும். நம்ம உலகத்துக்கு பெரிய நன்மை செய்ய போறோம், டாக்டர் ஆயிட்டோம், இனிமே நமக்கு மனசளவில் திருப்தியும் ஆன்மீக திருப்தியும் கிடைக்க போகுது என்ற எண்ணத்தோட நாங்க தொழில் தொடங்கணும். ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே எங்களுக்கு அந்த நம்பிக்கையெல்லாம் இல்லாம போயிடுச்சு. அதுக்கு காரணம், எந்த ஒரு நோயாளியும் இந்த ஆங்கில மருத்துவத்தால் குணப்படுத்த முடியாதுங்கிறத தீர்மானமா உணர முடிஞ்சது. ஏன் அப்படின்னு சொல்ல போனா, எந்த ஒரு மருந்துமே கொடுக்கும்போது ஒரு நோயாளிக்கு அவங்களுடைய கஷ்டத்தை நீக்கணுமே தவிர அவங்களுடைய கஷ்டத்தை அதிகப்படுத்தக்கூடாது. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மெடிசன், அதாவது நவீன மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படும் ஹிப்போக்ரட்டிஸ், அவருடைய அறிவுரை என்னன்னு சொன்னா, எந்த ஒரு நோயாளிக்கும் நீங்க அவங்க எந்த நிலைமையில இருக்கிறாங்களோ அதை விட நீங்க அவங்களுடைய கஷ்டங்களை அதிகப்படுத்தி விட வேண்டாம். இந்த மாதிரி ஒரு சூளுரையை எடுத்துக்கிட்ட பிறகுதான் நீங்க ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது அவருடைய தாழ்மையான அறிவுரை. அதையே நாங்க சூளுரையாக எடுத்துக்கொண்ட பிறகுதான் நாங்க ஒவ்வொருவரும் மருத்துவத்துறையில் ஈடுபடணும். இந்த மாதிரி நிலைமையில 2 வருஷமா வைத்தியம் பார்த்ததுக்கு அப்புறம் எந்த ஒரு மருந்தை கொடுத்தாலும் ஒரு நோயினுடைய தன்மையை கலையாம அதுக்கு முன்னாலே அதனுடைய கஷ்டங்கள் மேற்கொண்டு அதிகமாகுது. இது மனசுக்கு பிடிக்கல. ஒரு நோயிலிருந்து விடுபடும் போது அவர் குணமாகிறாரா இல்லையா, அது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு வைத்தியம் ஆரம்பிக்கும் போது நோய் ஒரு வலி இருக்குது, அந்த வலி குணமாகும் போது அவருடைய உடல் நலம் நல்லபடியா முன்னேறிட்டு வரணும், உடல் தெம்பு நல்லா இருக்கணும், பசி எடுக்கணும், தூக்கம் வரணும், வேலைகள் செய்ய முடியணும். இதுல எந்தவித அனுகூலமும் நடக்கிறதில்ல நம்ம மருந்துகள் கொடுக்கும்போது. உதாரணமா டைபாய்டு ஃபீவர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டா, அந்த டைபாய்டு ஃபீவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள 7 நாள் ஆயிடும். மருந்து மாத்திரைகள்லாம் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நோயாளியுடைய உடல் நலம் மேற்கொண்டு மோசமாகுது, வீக்கா போகுது. இதை ஃபாலோ பண்ணி ஜுரம் குறைஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 நாள் 15 நாள்னு சொல்லிட்டு அவங்க உடம்பு ரிகவரி ஆகுது. இதெல்லாம் எந்த விதத்திலையும் ஒரு நோயுடைய தன்மை குறைஞ்சதை காட்டுறதில்ல,
ஏன் சொன்ன நோய் குறையும் போது அதுக்கு ஈக்குவலா அந்த சமயமே உங்களுக்கு வந்து உடம்பு நல்லா ஆகிட்டு வரணும். டைஃபாய்டு ஃபீவர் ஒரு உதாரணமா சொல்றேன். அது குறைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், ஃபீவர் குறைஞ்சதுக்கு அப்புறம் 15 நாள் 20 நாள்னு சொல்லிட்டு கன்வேலசன்ட் பீரியட் தனியா வந்து தன்னோட உடம்பு டெவலப் ஆகணும். இதெல்லாம் பார்க்கும்போது இதை விட ஒரு நல்ல வைத்தியம் இருக்காதான்னு யோசிக்கும் போதுதான் எங்களுக்கு அக்குபங்க்சர் வைத்தியம் தெரிய வந்தது. ஒரு ஆக்சிடென்டா இதுல இவ்வளவு நல்ல அனுகூலங்கள் இருக்கும்போது நம்ம இந்த வைத்தியம் பிராக்டிஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக மனசுல எடுத்துக்கிட்டு ஓவர் நைட்ல க்ளோஸ் பண்ணணும். போதும், இனிமே அலோபதி வைத்தியம் பண்ணக்கூடாது. ரொம்ப கை தேர்ந்த டாக்டர்கள், நல்ல கைராசிக்கார டாக்டர்கள் பேர் இருந்தது. நல்ல முறையில் பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரே நாளில் அந்த இதை மூடின உடனே கிளினிக்கை மூடிட்டு நாங்கள் வந்து அக்குபங்க்சர் ஆரம்பித்தோம். இந்த அக்குபங்க்சருக்கு எங்களுக்கு உதவி செஞ்ச பேஷண்ட்ஸ் 2 வருஷம் உதவி செஞ்சுருக்காங்க. அவ்வளோ பேஷண்ட்ஸும் நாங்கள் புதுமையான வைத்தியம் பண்ண போகிறோம், மாத்திரை மருந்து கொடுக்க போகிறதில்ல, உங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்வீங்களா, ஒத்துழைப்பீங்களா கேட்கும்போது கண்டிப்பாக ஒத்துழைச்சாங்க. அவங்க எங்களுடைய முழு நேரத்தையும் 24 மணி நேரத்தையும் அக்குபங்க்சர் கற்றுக்கிறதுக்காகவும், அதே சமயத்தில் ஒவ்வொரு முறையும் நாங்கள் பேஷண்ட்டை பார்க்கும்போது அவங்க நல்ல முறையில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. 2 வருஷம் 24 hours டே அண்ட் நைட் பார்க்காம அக்குபங்க்சர் கற்றுட்டதுக்கு அப்புறம் தான் நாங்கள் தொழிலே இறங்கணும். இப்போ நாங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு காரணம், எங்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கல. எப்படி நாங்கள் அக்குபங்க்சரில் இவ்வளவு நிபுணத்துவம் பெற்றோம்னு சொன்னா அதுல உள்ள இன்ட்ரெஸ்டும் மக்கள் நலன் மேல இருக்கிற அக்கறையும் விடாத முயற்சியும் தான். இதுக்காக ஒரு பட்ட படிப்பு தேவையில்லை, நீங்க எங்கேயும் போய் சர்டிபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. உங்களுக்கு உங்கள் உடல் நலத்தின் மீது அக்கறை இருந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா நீங்க ஒரு கைதேர்ந்த அக்குபங்க்சர் நிபுணர்கள் ஆகலாம். இன்னைக்கு நாங்க சொல்லிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிற பாடத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கைய உடல் நலத்தோட நீங்க துவங்குங்க. எந்த விதமான கஷ்டங்களோ எந்த விதமான உடல்நல குறைபாடுகள் இருந்தாலும் உங்களுக்கு நீங்களே வைத்தியம் செய்துக்கிற முடியும். இது சீனாவில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. 5000 வருஷமா அவங்க வந்து பேக்வர்ட் டாக்டர்ஸ் சொல்லுவாங்க. இவங்களும் இந்த அக்குபங்க்சர் முறையை கற்றுட்டு தான் இன்னைக்கு இவ்வளவு காலமும் நல்ல முறையில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உலகத்திலே எடுத்துக்கிட்டா கூட கண்ணாடி போடாத, அதிகமாக கண்ணாடி அணியாத மக்கள் யாருன்னு சொன்னா சீனாவில் உள்ள மக்கள் தான். இதுக்கு காரணம் அவங்களுடைய உடல்நலம் அவ்வளவு நல்லா இருந்திருக்குது. சீனாவில் உள்ள ஒரு சேயிங், எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கண் பவர் நல்லா இருக்குதுன்னு சொன்னா பகல்ல நீங்க நட்சத்திரங்களை பார்க்கணும், அந்த அளவுக்கு உங்களுடைய கண் பார்வை நல்லா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு தத்துவத்தை உலகத்துல யாரும் கேட்டது கிடையாது. இதுக்கு காரணம் அவ்வளவு உடல் நலத்தோட அவ்வளவு திடகாத்திரமா அவ்வளவு செவ்வையா அவங்களால திங்க் பண்ண முடியாததே முடியும் நம்ப வைக்குது. இந்த மாதிரி ஒரு உடல் நலம் நாம பேணும் போது நம்முடைய அறிவு ஒளி வீசும், நம்முடைய மனநலம் நல்லா இருக்கும். நம்ம நாட்டை பிடிச்சிருக்கிற இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தரோட பொறாமையும் ஒருத்தருக்கு ஒருத்தரோட பகைமையும் நீங்கி நம்ம மனசும் நம்ம உடலும் நம்ம நாடும் நல்ல நிலை இருக்கணும்னு சொன்னா இந்த அக்குபங்க்சரை தவிர வேற எந்த உபகரணம் உங்களுக்கு உதவி செய்யாது. இதை விட ஒரு நல்ல வைத்தியம் முறை இருக்காது. நாம இப்போ நேரடியாக அக்குபங்க்சர் பாடத்துக்கு போவோம். அக்குபஞ்சர் வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் 12 முக்கிய உறுப்புகள் இருக்கின்றன. அந்த 12 முக்கிய உறுப்புகள் தான் நம்மளுக்கு எல்லா விதமான சக்தியும் கொடுக்குது, எல்லா விதமான ஆக்ஷன்ஸுக்கும் எல்லா விதமான சைகைகளுக்கும் காரணமா இருக்குது. இந்த 12 உறுப்புகள் நம்ம உடம்புல எங்கெங்க இருக்கின்றன, என்னென்ன உறுப்புகள், அதை நம்ம பார்க்க போறோம். அது எப்படி சக்தியை வெளியுள்ள வாயு மண்டலத்திலிருந்து கிரகிக்குது, அதோடைய சக்தி நாளங்கள் எங்க இருக்கின்றன என்பதையும் நம்ம பார்க்க போறோம். இப்ப நான் முதல்ல 12 உள்ள உறுப்புகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? முதல் உறுப்பு லங், அதாவது நுரையீரல். ஆங்கிலத்தில் லங், தமிழ்ல நுரையீரல். இரண்டாவது உறுப்பு லார்ஜ் இன்டெஸ்டைன்.
தமிழ்ல பெருங்குடல். மூன்றாவது உறுப்பு ஸ்டமக், தமிழ்ல வயிறு. நான்காவது உறுப்பு மண்ணீரல், ஆங்கிலத்தில் ஸ்பிளீன். அஞ்சாவது உறுப்பு இதயம் அல்லது இருதயம், இங்கிலீஷ்ல ஹார்ட். ஆறாவது உறுப்பு ஸ்மால் இன்டெஸ்டைன், தமிழ்ல சிறுகுடல். ஏழாவது சிறுநீர்ப்பை, ஆங்கிலத்தில் யூரினரி பிளாடர். எட்டாவது சிறுநீரகம், ஆங்கிலத்தில் கிட்னி. ஒன்பதாவது உறுப்பு பெரிகார்டியம், தமிழ்லையும் பெரிகார்டியம். பத்தாவது த்ரீ ஹீட்டர் அல்லது தமிழ்ல உஷ்ணத்தை கட்டுப்படுத்தும் உறுப்பு. 11வது கால் பிளாடர், தமிழ்ல பித்தப்பை. 12 லிவர், தமிழ்ல கல்லீரல். இந்த 12 உறுப்புகளும் நம்ம உடம்புல எவ்வாறு இயங்குகிறது, அதுக்கு வேண்டிய சக்தியை எப்படி தோல்ல உள்ள அக்குபஞ்சர் நாளங்கள் மூலமா, அக்குபஞ்சர் புள்ளிகள் மூலமா அது கிரகிக்கப்படுகிறது. இப்போது நம்ம ஒவ்வொரு மெரிடியனாக ஒவ்வொரு கிளாஸ்லையும் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம முதல்ல ஆரம்பிக்க போறது ஃபர்ஸ்ட் சொன்ன லங் மெரிடியன், அடுத்தது லார்ஜ் இன்டெஸ்டைன் மெரிடியன். இப்போ எப்படி சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்சஸ் இப்படிலாம் இருக்குதோ, அதே மாதிரி நம்ம உடம்புல நம்ம அங்கங்களை சில அளவுகள் மூலமா நம்ம இந்தந்த இடத்துல என்னென்ன புள்ளிகள் இருக்குது என்பதை கண்டுபிடிக்கலாம். அதனுடைய அளவுக்கு பேர் வந்து சூன்னு பேர். இப்போ எப்படி சென்டிமீட்டர், மில்லிமீட்டர், இன்ச்லாம் சொல்றாங்களோ, அதே மாதிரி நம்ம உடம்பு கண்டுபிடிக்கிற அளவுக்கு பேர் சூன் அப்படின்னு பேர். இந்த சூன் எப்படின்னு பார்க்கறதுக்கு நம்ம விரலே அளவு வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ வந்து இந்த கட்டை விரல் எடுத்துக்கோங்க. இந்த கட்டை விரல் பிரெத் சைஸ் இருக்கு இல்லையா, இந்த சைஸ் இது வந்து 1 சூன். இந்த அளவு வந்து 1 சூன். நம்ம உடம்புல அளந்து பார்க்க முடியுது 1 சூன். அடுத்தது இந்த 2 விரலுடைய அளவு, சைடு அளவு இருக்கு இல்லையா, இந்த அளவு கிடையாது, இந்த சைடு பிரெத் அளவு. இந்த அளவு 1.5 சூன், அதாவது 1.5 சூன். அடுத்தது நான் பார்க்க போறது இந்த சைஸ் வந்து 3 சூன். இது 1.5 சூன், அடுத்த 1.5 சூன். ஸோ மொத்தம் 3 சூன். மறுபடியும் சொல்லுகிறேன், இது வந்து 1 சூன். இந்த அளவு சைஸ், இந்த அளவு கிடையாது, இந்த அளவு சைஸ் 1.5 சூன், 3 சூன். இந்த அளவு முறையை வச்சுக்கிட்டே நம்ம உடம்புல எந்தெந்த பகுதியில புள்ளிகள் இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது நல்லா உதவும். இப்ப நம்ம பார்க்க போறோம் முதல் மெரிடியன் அல்லது முதல் உறுப்பு. கருப்பா தெரியுது பாருங்க, கருப்பா தெரிகிறது நுரையீரல். நம்ம உடம்புல உள்ள உறுப்பு நுரையீரல். இதன் மூலமா தான் நம்ம சுவாசிக்கிறோம். இப்போ இதோடைய சக்தினாலும் அக்குபஞ்ச சக்தினாலும் எங்க இருக்குதுன்னு இப்ப அடுத்த படத்துல நம்ம பார்க்க போறோம். இதுதான் அக்குபஞ்சர் சக்தி நாளம். இந்த ஒரு கோடு மாதிரி தெரியுது பாருங்க, இந்த கோடு இந்த விரலுக்கு வருது பாருங்க. இது நுரையீரலுடைய அக்குபஞ்சர் சக்தி நாளம். இதுல கருப்பு புள்ளிகள் அங்கங்க இருக்குது பாருங்க. அந்த கருப்பு புள்ளிகள் தான் அக்குபஞ்சர் சக்தி புள்ளி. அந்த நாளத்துல உள்ள அக்குபஞ்சர் சக்தி புள்ளிகள் வந்து இதுதான் நம்ம இயக்குறோம். இந்த நாளத்தை இயக்குறது கிடையாது, இந்த சக்தி புள்ளி இயக்குவதன் மூலமா நாளத்தை இயக்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போற முதல் லங் மெரிடியன்ல ஒருத்தர் மேல நாங்க இப்போ ஒவ்வொரு புள்ளியா வச்சு காட்ட போறோம். அதை நீங்க பார்த்து நீங்க நோட்ஸ் கூட எடுத்துக்கலாம். இப்போ
நம்ம முதல்ல லங்ஸை பத்தி பார்க்க போறோம். நுரையீரல். இந்த நுரையீரல் சொன்ன உடனே நமக்கு என்னென்ன வியாதிகள் வரும்னு சொல்லிட்டு நமக்கு ஓரளவுக்கு தெரியும். அதாவது சளி பிடிக்கும், இருமல் வரும், நெஞ்சு வலி வரலாம். இவ்வளவுதான் நுரையீரலை பத்தி நமக்கு தெரிஞ்சது. ஆனா இது அவ்வளவுமே முக்கியம் இல்லை ஒரு நோயை அதனுடைய ஆரம்பம் என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. முதல்ல ஒரு சளியோ அல்லது ஒரு இருமலோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தோல் பட்டைகள்ல வலி வரும். தோல் பட்டையில் வரக்கூடிய எந்த நோயா இருந்தாலும் சரி, அது லங்ஸ் சம்பந்தப்பட்டது. தோல் ஒரு ஆர்த்ரைட்டிஸ் வரலாம், வலி ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லுவாங்க. தோல் அவங்க சொல்லுவாங்க இது வந்து ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அல்லது ஃப்ரோசன் ஷோல்டர். இதுக்கு வைத்தியம் கிடையாது. ஆனா லங்ஸ் தான் இதுக்கு காரணம் தெரிஞ்சா ஈஸியான வைத்தியம் அது. இப்போ நம்ம நுரையீரல் சக்தி நாளங்கள் கைகளுடைய ரெண்டு புறமும், அவருடைய கைகளோட ரெண்டு புறமும் எப்படி ஆரம்பிக்குது, எங்க வந்து முடியுது, அதனுடைய புள்ளிகளுடைய தன்மைகள் என்ன, என்னென்ன நோய்கள் அது குணப்படுத்தும், இதை நம்ம இப்ப பார்க்கலாம். இப்போ நுரையீரலுடைய சக்தினாலும் எங்க ஆரம்பிக்குதுன்னு பார்த்தா, இந்த கார எலும்பு இருக்கு இல்லையா, இத கொஞ்சம் ஃபீல் பண்ணுங்க. முதல்ல அதை ஃபீல் பண்ணிட்டே வாங்க. அது எங்க வந்து முடியுதுன்னு பாருங்க. இங்க வந்து முடியுது. கார எலும்பு எங்க முடியுதோ அந்த எலும்புக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு. நீங்க இப்போ நான் சொல்லிக் கொடுக்கும் போது உங்க ஒவ்வொருத்தரும் நீங்களே ஃபீல் பண்ணி ஆகணும். கழுத்து எலும்பு, கார எலும்பு, அந்த கார எலும்பு ஃபீல் பண்ணிட்டே வாங்க. அது எங்க வந்து முடியுதுன்னு பாருங்க. இங்க வந்து முடியுது. சரியா? இந்த எலும்புக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க. அந்த எலும்பு ஒட்டினாப்புல ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க. இந்த பள்ளம் தான் சக்தி நாளத்துடைய, நுரையீரல் சக்தி நாளத்துடைய இரண்டாவது புள்ளி. இந்த இடம், அந்த பள்ளத்தை எல்லாரும் ஃபீல் பண்ணியாக. இந்த இரண்டாவது புள்ளியுடைய, நுரையீரல் சக்தி நாளத்துடைய இரண்டாவது புள்ளியுடைய முக்கியமான வேலை என்னன்னு சொன்னா, எந்த விதமான ஷோல்டர் பெயின்ஸ், இந்த இடத்துல வரக்கூடிய அவ்வளவு விதமான பெயின்ஸுக்கும் வலிகளுக்கும், ஃப்ரோசன் ஷோல்டர், கையை தூக்க முடியாது, கையை இறக்க முடியாது, தலைவார முடியல, கையை பின்னு கொண்டு போக முடியல, வேஷ்டி கட்ட முடியல, சாரி கட்ட முடியல, இந்த அவ்வளவு ப்ராப்ளத்துக்கும் இந்த புள்ளி முக்கியமான புள்ளி. இது நுரையீரல் சக்தி நாளத்துடைய இரண்டாவது புள்ளி. இப்போ இந்த இரண்டாவது புள்ளி அதிலிருந்து 3 அங்குலங்கள் கீழே அல்லது 2 அங்குலம் கீழே அல்லது 1 அங்குலம் கீழே சுன் சொன்னாங்க இல்லையா, அக்குபஞ்சர் அளவுகோல். அதை எப்படி நம்ம பார்க்கணும்னு சொல்லிட்டு இப்போ இன்னொரு முறை இருக்குது. அகலம், பெருவருடைய இந்த அகலம், இது 1 சுன். அடுத்தது இந்த அகலம், 2 விரலுடைய இந்த அகலம் 1.5 சுன். அதே போல இன்னொரு 1.5 சுன் சேர்த்தா 3 சுன். இந்த அகலம் மேக்சிமம் அகலம், இந்த அகலம் 3 சுன் ஆகும். இது நம்ம இப்ப பார்த்தோம். இன்னொரு முறை என்னன்னு சொன்னீங்கன்னு சொன்னா, இந்த விரல், ஆள்காட்டி விரல்ல மாத்திரம் பாருங்க. விரல்ல வெளிப்பாகம், அதாவது கட்ட விரல் பாக்கத்துக்கு போகாம அதுக்கு அடுத்த உள்பக்கம், இது 1 சுன். இங்கேருந்து இது வரைக்கும் 1 சுன், இங்கேருந்து இது வரைக்கும் அடுத்த சுன் 2வது சுன், இது 3வது சுன்.
நுரையீரல் சக்தி நாளத்துடைய இரண்டாவது புள்ளி இங்க இருக்குதுன்னு சொன்ன இல்லையா? இந்த பள்ளத்திலேருந்து ஒரு சொன் கீழே இங்கேருந்து ஒரு சொன் கீழே ஒரு புள்ளி இருக்கு. அது முதலாவது புள்ளி. நுரையீரல் சக்தி நாளத்துடைய முதலாவது புள்ளி அங்க இருக்கு. இரண்டாவது புள்ளி முதல்ல காமிச்சது கார எலும்புடைய வெளிப்பாகத்துக்கு கீழே உள்ள பள்ளம். இது இரண்டாவது புள்ளி. இது இரண்டாவது புள்ளி, இது முதல் புள்ளி. இந்த முதல் புள்ளியுடைய வேலை, இதை நம்ம பிரஷர் கொடுக்கும்போது, மசாஜ் பண்ணும்போது அல்லது ஊசி வச்சோன்னு சொன்னா மார்பகத்துல என்னென்ன ஃபுல்னஸ் ஒரு மாதிரியா இருந்ததுன்னு சொன்னா அல்லது வலி இருந்ததுன்னு சொன்னா இந்த மாதிரி உள்ள ப்ராப்ளம்ஸ் அவ்வளவும் இந்த முதல் புள்ளியை டச் பண்றது மூலமா குணமாக்க முடியும். இரண்டாவது புள்ளி ஃப்ரோசன் ஷோல்டர்ஸ், அதாவது கையை தூக்க முடியல, இறக்க முடியல, இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த புள்ளி உதவும். மூன்றாவது புள்ளி கைய ரெண்டு பக்கம் வச்சிருக்கீங்க இல்லையா? இப்ப நான் சொல்றது இந்த ஒரு பக்கம் மட்டும் கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு பக்கம் இருக்குது, ரெண்டு கையிலயும் ரெண்டு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் மட்டும் இல்ல அடுத்த பக்கம் இருக்குது, இதே மாதிரியே. அதனால எல்லாமே இடது பக்கம் நினைக்க வேண்டாம், வலது பக்கத்திலையும் இருக்குது ஒவ்வொரு சக்தி புள்ளியும். மூன்றாவது என்ன சொன்னா, கையை சைட்ல வைக்கும் போது இந்த அக்கருடைய கிரீஸ் ரேகை எங்க இருக்குது? இங்க இருக்கு. இங்கேருந்து ஒரு கோடு படும் இந்த லெவல்ல. அங்கேருந்து 3 சொன் கீழே, 3 சொன் கீழே 1 2 இங்க இருக்குது 3. மூணு சின் கீழே அங்க இருக்கு. இது எந்த இடத்துல இருக்குதுன்னு சொன்னா, கை மசில்ஸ் நல்லா காட்டுவோம். இந்த மசில்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மசில்ஸ் உடைய இந்த பாகம், இந்த மசில்ஸ் நல்லா பார்க்கணும். பார்த்துட்டு மசில்ஸ் ஓரம், வெளி ஓரம், இந்த மசிலுடைய வெளி ஓரம் அங்க இருக்கிறது மூன்றாவது புள்ளி. கைக்கு வச்சு 1 2 3. அதுக்கப்புறம் முக்கியமான புள்ளி ஒருத்தர் கையை மடக்குங்க. இந்த கையை மடக்கும் போது இங்க உள்ள கிரீஸ் பாருங்க, ரேகை. இந்த ரேகை தெரியுதா? மடக்குனா அந்த ரேகை தெரியும். கொஞ்சம் மடக்குன நிலையில அந்த ரேகை நடுவுல கை வச்சு பாருங்க, ஒரு நரம்பு தெரியும். நல்லா இங்க பிடிச்சு பாருங்க, அந்த நரம்பு தெரியும். இந்த நரம்புல கட்டவிரல் பாகம், இந்த கட்டவிரல் பாருங்க, இது கட்டவிரல், இது கட்டவிரல் சைடு, இது சுண்டு விரல் சைடு. இந்த பக்கம் உள்ள சுண்டு விரல், இந்த பக்கம் கட்டவிரல். இந்த எலும்பை பிடிக்கும் போது ஒரு விரல் சுண்டு விரல் பக்கமும் ஒரு விரல் கட்டவிரல் பக்கமும் நல்லா அமுங்கும், பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துல இந்த கட்டவிரல் பாகத்துல உள்ள கட்டவிரல், அந்த பள்ளத்துல நீங்க ஃபீல் பண்ணலாம் ஒரு பள்ளம் இருக்குது. அதே கிரீஸ்ல, அதே ரேகையில அங்க இருக்குது
நுரையீரலுடைய 5வது புள்ளி, ரொம்ப முக்கியமான புள்ளி இது. இந்த 5வது புள்ளியை டச் பண்றது மூலமா நுரையீரல் சளிகள் அவ்வளவையும் கரைக்க முடியும். நுரையீரலோடு சேர்ந்து உங்களுக்கு மார்பு படபடப்பு அல்லது நெஞ்சு வலி இது 2 இருந்ததுன்னு சொன்னா இந்த புள்ளி ரொம்ப முக்கியமான புள்ளி, 5வது புள்ளி. இப்போ கைக்கு கீழே உள்ள புள்ளிகள் எங்க அமைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். இந்த 5வது புள்ளிக்கு அப்புறம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது நுரையீரல் சக்தி நாளத்தில் உள்ள 9வது புள்ளி. இந்த ரேகை உள்ளங்கையும் கையும் சேரக்கூடிய ரேகை, முதல் ரேகை. அதை பாருங்க, போகுதா? ரொம்ப தெரியல, வந்து மடிச்சு பார்க்கலாம், கொஞ்சம் கையை மடிச்சு பார்க்கலாம். மடிச்சு பார்த்து அந்த ரேகை தெரியும். ஓகே, இந்த ரேகை முதல் ரேகை. இந்த ரேகை கடைசியில் வெளிப்பக்கம் வந்து முடியும், ஒரு இடத்துல நிற்கும். அதுக்கு மேற்கொண்டு ரேகை படராது. அந்த கடைசி இந்த ரேகை எங்க முடியுதோ கட்டவரல் பக்கம், கட்டவரல் பக்கம் இந்த உள்ளங்கையும் கையும் சேரக்கூடிய ரேகை எங்க முடியுதோ அந்த இடத்துல இருக்குது முக்கியமான புள்ளி. இது லங் 9, நுரையீரல் சக்தி நாளத்துடைய 9வது புள்ளி. இப்போ 5வது புள்ளியை பார்த்தோம், 9வது புள்ளியை பார்த்தோம். இது 2 இணைக்கக்கூடிய லைன்ல இருக்குது மற்ற புள்ளிகள் 6, 7, 8. 9வது புள்ளியும் 5வது புள்ளியும் இணைக்கக்கூடிய ஒரு இமேஜினரி லைன். நீங்க நினைச்சுக்கங்க, ஒரு லைன் நினைச்சுக்கோங்க. அந்த லைன் இருக்குது மற்ற புள்ளிகள் அவ்வளவு. 5வதுக்கு அப்புறம் 6வது புள்ளிக்கு வருவோம். இங்கே இருந்து 7 சுன் மேல, 9வது புள்ளியில இருந்து 7 சுன் கை வைக்கணும் பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7. இது சக்தி நாளத்துடைய நுரையீரல் சக்தி நாளத்துடைய 6வது புள்ளி. அடுத்தது 7வது புள்ளி மணிக்கட்டுக்கு வாங்க. இந்த மணிக்கட்டு நல்ல ப்ராமினெண்டா இருக்கும், எலும்பு நல்லா மேல தெரியும். ஒரு வெளிப்பக்கம் தடை பாருங்க, பெரிய எலும்பு தெரியும். இந்த எலும்புடைய மேல் பாகத்துல ஒரு பள்ளம் இருக்கும். இந்த எலும்பு துறையினா அடிப்பாகத்திலையும் பள்ளம் இருக்கும், மேல் பாகத்திலையும் பள்ளம் இருக்கும். இந்த பள்ளத்துல இருக்கிறது 7வது புள்ளி. இந்த 9வது புள்ளிக்கும் 7வது புள்ளிக்கும் நடுவில் இருக்கிறது 8வது புள்ளி. பத்தாவது புள்ளி. இந்த கையை பாருங்க, மேல் பாகம் தோல் ஒரு கலர்ல இருக்கு, இந்த பாகத்துல தோல் வேற கலர்ல இருக்குது, கொஞ்சம் வெள்ளை நிறமா இருக்கும், மேல வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கும். இந்த 2 கலரும் மீட் பண்ற இடம், இந்த 2 கலரும் மீட் பண்ற இடம் இந்த மொழி இருக்கு இல்லையா, இதுக்கும் 9வது புள்ளிக்கும் மத்தியில, இந்த மொழிக்கும் 9வது புள்ளிக்கும் மத்தியில இந்த கை உள்ளங்கையுடைய கலருக்கும் மேல் புறம் உள்ள கலரும் எங்க சேருதோ அந்த இடத்துல இருக்கிறது 10வது புள்ளி.
கடைசியா நுரையீரல் சக்தி நாளத்துடைய 11வது புள்ளி. விரலை பாருங்க. இந்த விரலுடைய இந்த பகுதி, மற்ற விரல்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த பகுதி கிடையாது, இந்த பகுதி வெளிப்பக்கம். இந்த ஆங்கிள் இருக்கு பாருங்க, கார்னர், நகத்துடைய கீழே கார்னர் கொஞ்சம் ஒரு few millimeters தள்ளி இருக்கிறது லங் 11. இப்போ திரும்பவும் எல்லா புள்ளிகளையும் பார்க்கலாம். இப்போ